ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் பியூட்டி டிப்ஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் ஆயில்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஹேர் ப்ராப்ளம்க்கு சூட் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் இந்த ஹேர் ஆயில் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி 3 மடங்கு நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 3 மடங்கு நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண அப்படி என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கு வந்து கேஸ்டர் ஆயில் ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். பட் இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நமக்கு இது பெனிஃபிட்ஸ் தருமா இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் தருமான்றது தெரியும். ஸோ கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கேஸ்டர் ஆயிலோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணலைன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அந்த மாதிரிலாம் காஸ் பண்ணும். நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதாவது மற்ற ஆயில்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக ஹேரில் வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால திக்னஸ் இல்லாத ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபாலையும் காஸ் பண்ணாது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கேஸ்டர் ஆயில் கூட இன்னும் 2 திக்னஸ் இல்லாத லைட் வெயிட்டான ஆயிலை ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனா விட்டமின் இ ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து 4 ஸ்பூன், கேஸ்டர் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அண்ட் விட்டமின் இ ஆயில் வந்து 1 கேப்சூல், இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் பவுலில் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஆயில் இருக்க கிளாஸ் கண்டெய்னரை வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 4 to 5 மினிட்ஸ்லேயே ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆயில் ரொம்ப ஹீட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக வார்மாக இருந்தாலே போதும். அதாவது விரல் வச்சு தொடுற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை நல்லா சிக்கு எடுத்துருக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்தால் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆயிலை உங்கள் ஹேரோட ரூட்ஸில் படுற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஹேரோட லென்த் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணுறதோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமையும் தடுக்கும். ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மெதுவாக ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் மெதுவாக நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு 1 hour அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் ஆர் 1 hour இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வச்சிருக்க வேண்டாம். உங்கள் ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட வேண்டாம். ஏன்னா இதில் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கனால கோல்டு குயிக்காக வரும். ஸோ நைட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கேஸ்டர் ஆயிலில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஒமேகா 6 இருக்கனால ஸ்கேல்பில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் வராமையும் ப்ரிவென்ட் பண்ணும். இந்த ஆயிலை வந்து எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வேணும்னா கோகோனட் ஆயிலோட குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கேஸ்டர் ஆயிலோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். கேஸ்டர் ஆயில் வந்து நிறைய ஆட் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இல்லை குயிக்காக ரிசல்ட் கிடைக்கணும். அதிகமாக யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட் தான் வரும். ஸோ இந்த ஆயிலை கரெக்டான மெத்தடில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.